முந்திரி சாகுபடிக்கு பெயர் போன கடலூர் மாவட்டத்தில் முந்திரி மரங்களை வெட்டி அழிக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். விளைச்சலும் இல்லை, விலையும் இல்லை என கண்ணீருடன் புலம்பும் விவசாயிகள் தங்களின் பிரச்சினைக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கும் அரசியல்வாதிகள் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். நாங்கள் ஒரு 20 ஏக்கருக்கு பயிர் வச்சுருக்கோம். முந்திரி பயிர் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக வச்சுட்ருக்கோம். இதுக்கான விலைவாசி ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஒரு மூட்டை 6000-4000 இந்த ரேஞ்சாக கேட்குறாங்க. அதுக்கு பொறுப்பு கூலியே, மருந்தடிக்கிற கூலியே மூட்டைக்கு 2000-3000 போயிடுது. அதில் ஒன்றும் மிஞ்ச மாட்டேங்குது. அதனால் எங்களுக்கான விலைவாசி ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறதால வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அதனால் எத்தனை குடும்பம் அழிஞ்சு நாசமாக போயிருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கான ஒரு தீர்வு தமிழக அரசு எங்களுக்கு கொண்டு வரணும். இதுக்கான விலைவாசி கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும். வெளிநாட்டு இறக்குமதியை நம்ம குறைக்கணும். நம்ம நாட்டில் இருக்கிற பயிரை நம்ம தான் வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும். வெளிநாட்டு பயிரை இங்கே கொண்டு வரக்கூடாது. இது தமிழக அரசு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இதுக்கு தீர்வு காணணும் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். ஒழுங்கான மாசல் கிடைக்கல. முந்திரி மானம் காஞ்சி போச்சு. வெயில் நெல்லேருந்து கொட்டை வரதுனால அங்கே காய்க்கிறதுக்கும் விலை கிடையாது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இந்த முந்திரியை வெட்டி நாங்கள் லாரியில் விற்று தான் எங்களுடைய பொழப்பு போகுது.